பஞ்சாச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448835500. எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியில் 3 நண்பர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. 3 உங்களுக்கு பரிச்சயமான முகங்கள் தான். நமக்கு நேர எதிராக இருக்கக்கூடிய வீரசெல்வி நம்முடைய சப் எடிட்டர், அதே போல் கலையரசன் நம்முடைய ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிறாரு, அதே போல் முத்துலட்சுமி நம்முடைய நியூஸ் ஆங்கர். ஸோ 3 பேருமே இருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி என்ன, அதுக்கான பதில் என்னங்கிற தேட முயற்சிக்கலாம். கலை சார், இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கொலைகள், போதைப்பொருள், அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் சொல்வீங்க. பேசும்போது அந்த அச்சமற்ற தன்மை தான் எனக்கு கவலை அளிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அச்சமற்ற தன்மைன்றது ஆளும் அரசில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி இந்த ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்தினால அரசாங்கத்தில் இருக்கவங்க செயல்பட முடியல, இல்லைன்னா இந்த அதிகாரிகளுக்கே அரசு மேலே பயம் இல்லையா, இல்லைன்னா இவங்க அடுத்து நாம தான் வரப்போகிறோம் என்ன இருந்தாலும் அப்படின்றதுனால இந்த அலட்சிய போக்கு, இந்த சின்ன சின்ன தவறுகள் மேலே கூட நடவடிக்கை எடுக்காததுனால இந்த இடம் நிற்குதா? நீங்கள் என்ன பார்க்க? அடுத்து யார் வரப்போகிறான்னு இப்போயே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து யார் வரப்போகிறாங்கிறது இன்றைக்கி நிலைமையில் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நாளைக்கு அரசியல் எப்படி மாறும்னு யாரும் சொல்ல முடியாது. டிசம்பர், நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஓடையும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி திடீர்னு போட்டு கடக்கன்னு போட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் போய் ஓடுனதை பார்த்தோம். ஸோ அடுத்து யாருங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும், மக்கள் மட்டும்தான் முடிவு பண்ணாங்க. அது இன்னும் அவங்க முடிவு பண்ணல, அந்த மேக்கப்லாம் வரல. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ஒரு மெசேஜ். அது யாராலும் மறுக்க முடியாது, ஆளும் அரசுக்கும் தெரியும். ஆளும் அரசாங்கத்திலேருந்து ஒரு அழுத்தம்னு சொல்லாமல் அரசியல்வாதிகள்டேருந்து ஒரு அழுத்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் இந்த தப்பில் ஈடுபடுறவங்களுடைய நெக்ஸஸ். அது டைரெக்டாக திமுக காரங்க ஒன்று செய்கிறாங்கன்னு இல்லாமல் திமுகவுடைய ஆதரவு பெற்றவர்கள் அல்லது திமுகவுடைய நலம் விரும்பிகள் அல்லது திமுகவில் எனக்கு ஆள் தெரியும் இதை மாதிரியான ஒரு குரூப் செய்யும்போது அவங்க ஈஸியாக பேசிக்கிறாங்க. நம்ம கள்ளக்குறிச்சிக்கே பார்த்தா எம்எல்ஏ ஏற்கனவே எஸ்பிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ரொம்ப ஊர் பூரா போதையாக இருக்குது, ஊர் பூரா கஞ்சாவாக இருக்குது, ஊர் பூரா கள்ளச்சாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு எஸ்பிகிட்ட சொல்கிறாரு, என்னப்பா பிரச்சனைன்னு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தால் கூட அதில் பாதியாவது குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஓகே, அது வழக்கமான எம்எல்ஏ, அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ, அப்போ பொலிட்டிக்கலாக சொல்லுவார்னு அப்படி அது எல்லாம் எப்பவுமே சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸில் வரக்கூடியதில் எந்த துப்பையும் நீங்கள் சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஒரு டிப் வருது அப்படின்னா அது எதையுமே சாதாரண விடக்கூடாது. ஏன்னா பயங்கரவாதிக்கு தப்பு செய்கிறவங்களுக்கு 99 தோத்துட்டு 1 ஜெயிச்சா போதும். ஆனால் காவல்துறைக்கு, அரசுக்கு 100க்கு 100 ஜெயிக்கணும். ஸோ சார் நாங்கள் 99 பிரச்சனையை தவிர்த்துட்டோம், ஒன்றே தான் சார் கொண்டு வச்சுட்டான்னு சொல்ல முடியாது, விட மாட்டோம் நம்ம. அப்போ எந்த ஒரு இன்புட் கிடைச்சாலும் அவங்க பயன்படுத்தி இருக்கணும். பட் அவங்க மாறா பொலிட்டிக்கலாக அதை யோசிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரை கட்சியிலேருந்து தூக்குனாங்க. இப்போ இப்ராஹிம் அப்படிங்கிறவரை கட்சியிலேருந்து தூக்கியிருக்காங்க. அவர் ஏதோ மாவட்ட துணைத் தலைவர்னு ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருக்குது. அவங்க எவ்வளோ பேர் தான் நீக்குவாங்க பாவம். கடைசியில் திடீர்னு கூட்டம் போட்டால் என்னப்பா கட்சியில் யாருமே கணும் சார், எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னால் என்னதுக்காக யோசிச்சு. அந்த மாதிரி டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கட்சியில் தொடர்பு இருக்கிறவங்கள ஜீரணிக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க நம்ம பார்க்குறோம், மாற்று கருத்து இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிஜேபிலையும் காங்கிரஸ்லையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு மாற்றி திரு செல்வ பிறந்தகைக்கும் திரு அண்ணாமலைக்கு ஒரு சண்டை நடந்துச்சு. எல்லா கட்சியிலுமே இருக்காங்கிறது தான் உண்மை. அதில் இல்லாத ஆளே கிடையாது. அதை குறைக்கிறதுக்கு அல்லது குறைந்தபட்சம் அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அல்லது குறைந்தபட்சம் அவங்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்காமல் இருக்காங்க ஏற்பாடு பண்ணும். அப்போ ராமநாதபுரத்தை சேர்ந்த இப்ராஹிம் கைதுன்னு போட மாட்டாங்கல்ல, நியூஸ் எப்படி போடுறாங்க? திமுகவுடைய ராமநாதபுரம் மாவட்ட இந்த பிரிவுடைய செயலாளர் அப்படி தானே போடுறாங்க. அப்போ அது கட்சிக்கு தானே கெட்ட வர வருதுன்னா, இன்னும் ஜாஃபர் சாதிக் கைதார் அப்படி, இப்ராஹிம் கைதார் பூரா கட்சிக்காரங்க பூரா அப்படி இருக்காங்களோன்னு ஒரு பிரச்சனை. ப்ளஸ் கள்ளச்சாராயம், நல்ல சாராயம், மதுபானம், போதைப்பொருள், கஞ்சா இதெல்லாம் கிடைக்குதுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? அது திமுக காரங்க செய்கிறாங்களா மற்றவங்க செய்கிறாங்க, அப்புறம் இது கிடைக்குதுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துணிச்சல் தேவைப்படுது. அதுக்கு இதை ஒரு டோஸ் ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா துணிச்சலும் வந்துடுது. அப்போ அவன் எப்படி கொள்றான்ங்கிற நான் திடீர்னு அண்ணன் சீமானுடைய ஸ்டேட்டஸில் எதாச்சா ஒரு முழிப்பு எதாச்சா பார்த்தேன். அப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கண்டந்தனமாக வெட்டுறதை அடுத்து அன்னை ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டிருக்காரு. அது எதுக்கு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டாருன்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது ஈவு இரக்கம் இல்லாமல்.
அப்போ அந்த ஈவு இறக்கமற்ற தன்மை எப்படி வருதுன்னா இந்த சமாச்சாரங்கள் உள்ளே போகும்போது. அப்போ இது எல்லாருக்குமே இந்த நெக்ஸஸ் வந்து இதை நான் கண்டுபிடிச்சி டீகோட் பண்ணி சொல்கிறேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காவல்துறைகளுக்கு வந்து இதெல்லாம் அடிப்படை பாடம். அப்போ ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துருக்கோம். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்தாங்கன்னா காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அது வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். டிஎம்கேல அப்படி இருக்காதுங்கிறது ஒரு பெரிய பிம்பமாக இருக்குது. அதை உடைக்கணுங்கிற அதுலையாவது ஜெயலலிதா ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காவது ஒரு முயற்சி பண்ணலாம்ல. என்னப்பா அது என்ன பெரிய ஜெயலலிதாக்கு மட்டும் சொல்கிறீங்க, பாரு எங்கள் ஆட்சியில் கூட எப்படி நடக்கும் பாரு அப்படின்னா செய்யலாம்ல. அது இல்லைங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது. நான் ரொம்ப தினமாக நம்புகிறேன், எந்த காவல்துறை அதிகாரியும் என் டிஸ்ட்ரிக்டில் பூரா சாராயம் ஓடுங்கிற பெருமையாக நினைக்க மாட்டாங்க. அவர் ஒரு சூப்பர் ஆஃபீஸருங்க, பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க அப்படிங்கிறத தான் ஒரு பெருமையாக நினைப்பாங்க. அப்போ அதை தான் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். பல்பீர் சிங் அது ஒரு நேமில் ஒருத்தர் இருந்தார், தென்காசியில் அம்பாசமுத்திரத்தில் இருந்தார். அவர் வந்து ஒரு ஏசியாக இருந்தார். அவர் தூக்கி சஸ்பெண்ட் பண்ணி திருப்பி வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ண போது மக்கள் நோட்டீஸ் ஓட்டினாங்க, ஏன் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் அவர் வந்து எபவ் த லாவா நிறைய ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் மக்கள் அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு சீரானதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம முக்கியமாக இருக்கும். நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸுக்கு போய் நீங்கள் என்ன பண்ண முடியுது. அப்போ அரசாங்கம் கட்டாயமாக முனையணும், காவல்துறை கட்டாயமாக துணியணும். அதில் வந்து நம்ம வந்து இல்லை நான் வந்து நீங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னு, இந்த நெக்ஸஸ் வந்து இருக்குங்கிறது உண்மை. அதனால தான் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த அச்சமற்ற தன்மைக்கு அதுதான் காரணம். நான் வந்து பேசிக்கிடுவேன், நான் பெயில் எடுத்துக்கிடுவேன், நீ போ நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாருங்கள் 8 பேர் சரண்டர் ஆனாங்க, இப்போ வரைக்கும் 18 பேர் கைதாகிருக்காங்க, இன்னும் முடியல. அது எவ்வளோ பேர் போகுதுன்னே தெரியல இந்த நெட்வொர்க். அப்போ எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு எவ்வளோ நாளாக பிளான் பண்ணி அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி வருது. திரு ரத்தோர் முன்னாள் கமிஷனர் சொல்லார், அப்படி எந்த இன்புட்டுமே வரலன்றார். 40 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ அது எந்த இன்புட்டுமே கிடைக்கலன்னு. இன்புட்டுங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த தவறு செய்ய நினைக்கிற கும்பலுக்குள்ளேயே 4 பேர் போலீஸில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் இன்டெலிஜென்ஸுங்கிறது. அவங்களுக்குள்ளேயே தெரியாது யார் அந்த ஸ்பை யார் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் எனக்கு கூட தெரியல, குறைஞ்சபட்சம் 18 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இவ்வளோ பேர் யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா நோ கமெண்ட்ஸ். சரி, இப்போது தமிழக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் இந்த மீட்டிங்லாம் போடும்பொழுது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம தனியாக நின்னாலும் ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய கட்சியாக நம்ம வந்து வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்த நட அமைச்சரவையில் போய் இடம் பிடிக்கணும் அதுவும் சொல்கிறாங்க. கூட்டணின்னு வரும்போது நம்மளை வந்து கம்மியாக தான் குறைச்சி மதிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக காங்கிரஸ் சைடில் வைக்கிற விஷயங்களாக இருக்குது. நம்ம அட்ராசிட்டியில் வந்து சொல்கிறாங்க, இது எல்லாமே திரு உதயநிதி காதுக்கு வந்து போச்சு, அவர் வந்து காங்கிரஸோ இல்லை விசிகாவோ வந்து நம்ம கூட்டணியிலேருந்து போனாலும் பரவாயில்ல, நம்ம தனியாகவே வந்து தேர்தலை சந்திச்சுக்கலாம் அப்படின்னு வந்து துணிஞ்சதாக வந்து நம்ம அட்ராசிட்டியில் இதை சொல்லியிருக்கோம். அது மாதிரி கூட்டணி பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அட்ராசிட்டி அளவுக்கு எனக்கு சோர்ஸ் இல்லை, அது வந்து மல்டிபிள் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம், அது வந்து எனக்கு அது தெரியல. ஆனால் திமுக தான் அப்படி தான் தயார்படுத்திக்கணும். இப்போ ஒரு குட்டி குட்டி கட்சிகள்லாம் நான் தனிச்சு நிற்பேன்னு கிளம்புனாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவும் தயவும் கொடுக்குற பெரிய கட்சி அப்படி தானே ரெடியாக இருப்பாங்க. பார்த்துக்கலாம் தானே இருப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமானது. 2011 வந்து தேமுதிக வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கணும்னு ஒரு பேச்சு வந்தபோது ஜெயலலிதா சொன்னாங்க அவங்க தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு. அப்போ திரு சோ சொன்னார், இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து சிறு துரும்பும் பல்குத்த போதும், இந்த இடத்துல நீங்கள் ஈகோ பார்த்து விட்டுட்டீங்கன்னா அது திமுக ஆட்சி வர்றதுக்கு வழிவகுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் இறங்கி வந்தாங்க. அந்த எவ்வளவு சீட்டு அப்படிங்கிற கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தில் விஜயகாந்த் வராமலே ஃபேக்ஸில் கையெழுத்து நடந்துச்சு. ஜெயலலிதாட்ட கற்பனை பண்ண முடியுமா நீங்கள்? அப்போ ஆனானப்பட்ட மூப்பனாரே வந்து வாசலில் உட்காந்துருந்தார். அப்போ இவர் வந்து வரமாட்டேன்டார். ஒரு பொதுக்கூட்டம் கோயம்புத்தூர்கிட்ட ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போகிறார், 2 பேரும் சேர்ந்து, விஜயகாந்த் வரல. அப்போ வந்து அவங்க இன்டெகிரிட்டி அவங்க வந்து பார்ப்பாங்க, அவங்க சேர்ந்தாங்க. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு முனை இதுங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் திமுகவால் தான் காங்கிரஸ் கட்சிக்கு வாழ்க்கைங்கிற நம்ம கன்ஃபியூஷனே கிடையாது. நீங்கள் திமுக தனியாக நிற்குது, காங்கிரஸ் தனியாக நிற்குது, திமுக தோக்குதுன்னே வச்சுக்கோங்க, தோத்தா கூட 70 சீட்டில் தோப்பாங்க, இவங்க 7 சீட் கூட வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த 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 நிலைமை புரியணும்ல. அப்போ கட்சியை வளர்க்கணுங்கிற முயற்சி சரிதான். திரு உதயநிதி அவர்கள் அப்படி யோசிச்சாருன்னா அதை தப்பு சொல்ல முடியாது. அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாற்றுக்கிறதுல. ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வேறு மாதிரியும் அசம்பிளிக்கு வேறு மாதிரி தான் பண்ணாங்க. அசம்பிளிக்கு வந்து பார்லிமெண்ட் 2 சீட்டு கொடுத்தவங்க போன முறையே 2 சீட்டுனா நம்ம ஊரில் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 6 அசம்பிளின்னு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா 12 அசம்பிளி சீட்டு வரணும் உங்களுக்கு கணக்கு. ஆனால் போன முறை என்ன பண்ணாங்க, 21 எல்லாருக்கும் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க, அடைக்க எல்லாருக்கும் 6 சீட்டு தான். அப்போ இந்த 12 சீட்டு கேப்பபுளில் பார்லிமெண்ட் சீட் கொடுத்தவங்க அசம்பிளியில் 6 சீட் கொடுத்ததுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டு தான். இவ்வளோ தான் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இடம் தான். அப்போ இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வர மாறுறாங்க, சரிங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளருது. அப்போ இன்னும் அடுத்த முறை கட்டாயம் கூட கேட்பாங்க. அப்போ இது வந்து ஒரு பேலன்சிங் ஆகிட்டு தான். அப்போ 2 பேர் வெளியே போகலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளையும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸையும் ஒரு 4 கட்சிகளாவது விலை பேசிகிட்டே இருக்காங்க, வாங்க வாங்க வாங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிமாண்ட் கூட இருக்குது. பட் டிஎம்கேல இருந்தால் டிஎம்கே சைடில் அஃபீஷியலாக கூட்டணிக்கு ஒரு அநீதி அளிச்சிட்டாங்கன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப மெக்னானிமஸாக ரொம்ப விட்டு கொடுத்து போய் பணமோ பொருளோ கௌரவமோ அங்கீகாரமோ எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக அரவணைச்சு போகிறாங்க டிஎம்கேவுடைய தலைமை.
அப்போ அது இவங்களுக்கு தெரியுது, நம்ம வந்து இவ்வளோ நம்ம சாஃப்டாக வச்சுக்கிறாங்க, பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போனால் அது வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறோம், இல்லாட்டி ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறோம், அது நமக்கு சீட்டாக கிடைக்கலாம், 18 சீட்டு விடுதலை சிறுத்தைகள்ன்றலாம். ஆனால் அதில் எத்தனை எம்எல்ஏ வர முடியும்னு யோசிக்க முடியும். அப்போ இங்கே நம்ம வந்து 8 சீட்டு தான் போட்டிடுறோம், ஆனால் 8க்கு 8 எம்எல்ஏ. அப்போ அப்படி தான் நமக்கு யோசிச்சோம். இப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் பெற்றதுக்கான காரணம் திமுகன்னு யார் மறுக்க முடியும்? 4 எம்எல்ஏ 2 எம்பி விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் கற்பனை பண்ண முடியாது தனித்து நின்று. அப்போ கூட்டணினால் மட்டும்தான். அப்போ 2 முறை 2 சீட்டுமே நாங்கள் சொந்த கட்சியில் போட்டிடுறோம், சொந்த சின்னத்தில் போட்டிடுறோம், அதுக்கும் சரின்னாங்க. அப்போ திமுக எவ்வளோ முடியுமோ விட்டு கொடுத்து போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுக்கு முனைகிற சரிண்ணா கூட சீட்டு வாங்குறதுக்கு என்ன வழி? இப்போ நீங்கள் வந்து 63 சீட்டு வாங்கியிருந்தாங்க 2006 தான் நினைக்கிறேன். திமுக வந்து 63 சீட்டு கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. 63 நாயன்மார்களாக போனாங்க, பஞ்சபாண்டவர்களாக வந்தாங்க அப்படின்னா ஒரு 5 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போ வந்து சீட் அதிகமாக கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் ஜெயிக்கணும்ல. 2011 நினைக்கிறேன், நாட் ஷூர். 63 சீட் வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சி 5 சீட்டு தான் ஜெயிச்சது. அப்போ அவங்களுக்கே அந்த நிலைமை தெரியும் நமக்கு வந்து என்ன மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ காங்கிரஸ் கட்சி இந்த முறை மூத்தவர்களுடைய அதிருப்தி, எதிர்ப்பு, ஒத்துழையாமை இயக்கம் அதெல்லாம் பார்த்துட்ருக்கு. திரு தங்கபாலுவோ, திரு ஈ.கே. இளங்கோவனோ, திரு சிதம்பரமோ இவங்கெல்லாம் சைலண்டாக இருக்காங்க. சரி பிள்ளைகளாம் ஏதோ பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவன் ஒரு போட்டு மேலே போய் உருப்பிட மாட்டீங்கடா அப்படின்னு எச்சரிக்கை வர செஞ்சுட்டு இருக்காரு. இங்கூட போய் முட்டிக்கிட போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லது தான். நாளைக்கு அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவங்க ஏதாவது 4 சீட்டு கேட்கணுன்னு உங்கள் கட்சிக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்பாங்க யாருமே. ஸோ வாட் தே ஆர் ட்ரைங் இஸ் குட் ஃபார் தெம், குட் ஃபார் அலையன்ஸுங்கிறத நம்ம பார்க்கணும். பிஜேபி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை வந்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் எப்போவுமே சொல்வீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அமித்ஷாவுக்கும் யோகிக்கும் வந்து நடுவில் சண்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் அதெல்லாம் ஒரு புரளின்னு நினைக்கிறேன். அமித்ஷாட்ட பேசுகிறவங்க இங்கே எத்தனை பேர், யோகிகிட்ட பேசுகிறவங்க எத்தனை பேர், அவங்கள தெரிஞ்சவங்க எத்தனை பேர், எல்லாரும் டிவியில் தான் பார்த்துட்டுருக்குறாங்க. ஆனால் இவருக்கு சண்டைன்னு இங்கே உட்காந்து சொல்லி விட்டுருவாங்க. இது வந்து வெறும் புரளி. கருத்து வேறுபாடுகள் கட்டாயமாக ஜனநாயகத்தில் ஏற்படும், அதில் சந்தேகமே இல்லை. கருத்து வேறுபாடு எப்படி ஏற்படும்னா கட்சி வளர்க்குறதுக்கு தான் ஏற்படும். கட்சி வளர்க்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவீங்க, அவ்வளோதான். அப்போ அந்த பார்ட்டியில் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கட்சியை வளர்க்குறதுல இருக்கிறது தான், கட்சியை ஒழிக்கிறதுல கிடையாது. அப்போ ஜெயிச்சோம் தோத்தோன்னா அப்போ ஓஹோ ஆமாம் அவர் சொன்னார் நம்ம கேட்கலாம் அப்படி தான் யோசிப்பாங்களே. நீ யார் சொல்கிறது நான் யார்? இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு 80 பேருக்கு வேறு ஒரு ஆட்களுக்கு சீட்டு கொடுக்க சொன்னார், அதை இவங்க மாற்றிட்டாங்கன்னு ஒரு பொருளி ஓடுது. அப்போ சீட்டை ஒரு கொடுப்போன்னு சொன்னார்னா ஜெயிக்கிறது தானே சொன்னார். அவர் வந்து 80 பேருக்கு ஜெயிக்கிறது தானே யோகி சொல்லியிருப்பார். ஜெயிச்சா தானே நரேந்திர மோடிக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ அது மாட்டேன்னு சொல்லியிருந்தார் ஒரு பேச்சு, அப்படி தான் நடந்துச்சு. அது மாட்டேன்னு சொல்லிட்டு வேறு 40 பேர் கொடுத்துட்டாரு அமித்ஷா, அதனால தோத்துச்சுன்னா அப்போ அமித்ஷா ஃபீல் பண்ணுவார்ல, ஆஹா அவன் சொன்னது கரெக்டாக இருந்திருக்கும், நம்ம சொன்ன தப்பாக போச்சு, அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ 2 பேருமே பிஜேபிக்காக ஒர்க் பண்ணுறாங்கிறதுல எந்த குழப்பமும் கிடையாது. 2 பேருமே அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்காக தயாராக இருக்கிறவங்க. சரிங்களா? நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்தை காட்டணும், நான் வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டணும், 2 பேரும் காத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அது வந்து கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, அது வந்து முரண்பாடு கிடையாது, வேறுபாடு. அது வந்து அது ரொம்ப குவைட் பாசிபிள் எல்லாருமே இருக்கும். நரேந்திர மோடிக்கு அமித்ஷாக்கும் 10 விஷயத்தில் இருக்கும். உள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது வேறு பேசுவாங்க, முடிவு ஒன்று எடுத்த பிறகு வெளியே வந்து ஒன்றா செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம ஒரு என்ன செய்யலான்னு பேசினா அடுத்து சாணக்கியா என்ன செய்யலாம், நீங்கள் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்வீங்க, நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க, அவர் ஒரு வேறு ஐடியா சொல்லாருன்னா 2 பேரும் முரண்படுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு தோணுத சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு தோணுத சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர அங்கே முரண்படுறதுக்கெலாம் யாருமே கிடையாது. நம்ம நரேந்திர மோடியுடைய தலைமையும் அமித்ஷாவுடைய அறிவையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அது 1க்கு 3 முறை ப்ரூஃப் ஆயிடுச்சு சென்ட்ரல்லையே. அதற்கு முன்னாடி 3 முறை ப்ரூஃப் ஆயிருக்கு குஜராத்தில். ஸோ 6 முறை தொடர் வெற்றிகளை சந்தித்த ஜோடி அது. அதனால தான் பார்ட்டியில் அவங்களுக்கு சீனியராக இருக்கக்கூடிய பலர், நிதின் கட்கரிலாம் வந்து நாக்பூர்காரர், ஆர்எஸ்எஸ் வந்து அவருடைய தாய் வீடு, அந்த சொந்த மண் அது. அவர் நினச்சா நாளை காலையில் பாலிடிக்ஸ் பண்ணி பெரிய பஞ்சாயத்து விடலாம். எல்லாருமே அன்டிஸ்பியூட்டடாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து தகுதியானவன், நான் வரலாம் அப்படிலாம் நினப்பு இருக்கும், அதெல்லாம் யாரும் மறுக்கலை, எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுற பொசிஷனே கிடையாது. அவருக்கும் இவருக்கும் சண்டை, இவருக்கும் மோகன் பாகத்துக்கும் பிஜேபிக்கும் சண்டை, ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒருத்தரில் அதெல்லாம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஒன்று சொல்லும், பிஜேபி எதை அப்புறம் பார்க்கலான்னு சொல்லும். இது நடந்திருக்கும், உங்களுக்கு புரியுங்களா? இந்த ராமர் கோயில் கட்டுற விஷயத்துலேயே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டெனர்லேயே வந்து பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணம் ஆர்எஸ்எஸ்க்கு அண்டு விஹெச்பி மாதிரியான இடங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் பிஜேபி வந்து ஒரு பார்ட்டியாக அப்படி செய்ய முடியாது, நம்ம வந்து கோர்ட் இருக்குது, ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, நம்ம லீகலாக கொண்டு போகணும், பொசுக்குலாம் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ கடைசியில் ராமர் கட்டாங்கல்ல. அப்போ நான் 2014-19 ராமர் கட்டினாங்கிற எண்ணம் ஆர்எஸ்எஸ் இருந்திருக்கும். ஆனால் சட்டப்படி செய்யணுங்கிற எண்ணம் பிஜேபி இருக்கும். இன்றைக்கி ஸ்மூத்தாக வந்துருச்சுல. அந்த ஆர்எஸ்எஸ் தலைவரை, ராமர் கோயிலுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத ஆர்எஸ்எஸ் தலைவர் அங்கே உட்காந்துட்டார்ல. அப்போ அவங்க அந்த ஹானர் பண்ணுறாங்கல்ல. அப்போ இங்கே முரண்பாடு சொன்னவங்களாம் எங்கே போனாங்க? அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு முரண்பாடே கிடையாது. இவங்களாம் கிளப்பிடுறது அப்படி யோகிக்கோ அமித்ஷாக்கோ மற்ற யாருக்குமே கிடையாது. தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ணாமலைக்கு மற்றவங்களுக்கு வரல. அவர் ஒரு வே ஆஃப் ஸ்டைலில் வந்து டீல் பண்ணிகிட்டு இருப்பார், மற்றவங்க ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் இருப்பாங்க. இது கான்ட்ரடிக்ஷன் கிடையாது.
ஸோ அவர் ஒரு ஸ்டைல் நமக்கு ஒத்து வரல, நம்ம சரி அப்போ அந்த ஸ்டைலே போட்டோம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் மாநில தலைவர் வந்தாலும் வேறு மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் தமிழிசையும் எல்முருகனும் அண்ணாமலையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணி எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். டிஃபரன்ஸுங்கிறது வந்து கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுமே நான் உடன்படலை. அவங்கெல்லாம் ஒன்று மண்ணாக செயல்படுறவங்க எல்லாருமே சங்கத்தோடைய வளர்ப்புகள், அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். அந்த சங்கத்து வந்து இன்னொரு வழியில் நீங்கள் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட டிக்டேட்டர்ஷிப், இன்னொரு வழியில் சொன்னீங்கன்னா 100% டிசிப்ளின். நீங்கள் மிலிட்ரிங்கிறத நீங்கள் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லலாம், டிசிப்ளின்னு சொல்லலாம், ஒரே விஷயத்தை. அதே மாதிரி தான் சங்கம். வருஷம் ஆகும்போது ஆர்எஸ்எஸ் மொத்தமே 7 தலைவரும் 8 தலைவர் தான். ஒரு தலைவர் உட்கார்ந்தாருன்னா 20 வருஷம் உட்காந்துருவார். அவருக்கு முதுமை வர்ற வரைக்கும், அவருக்கு வந்து நிதானம் இழக்கிற வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். ஸோ அதை யாருமே டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க, அடுத்த தலைவர் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கிளியரான ஒரு அமைப்பு. அங்கேருந்து உருவானவங்க வந்து சண்டைலாம் போட்டுருக்க மாட்டாங்க, மற்ற கட்சிகள் மாதிரி நான் கோச்சுக்கிட்டேன் போயிட்டேன், அந்த பிஸ்னஸ்லாம் இல்லை. சார், இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தில் எப்போ ராகுல் காந்தி பாருங்கள் மோடியை தண்ணி குடிக்க வச்சுட்டாரு, மோடி இப்படி ராகுல் காந்தியோடைய ஃபயர் பாருங்கள் அப்படிலாம் பேசிக்கிட்டே இங்கே ஒரு நரேட்டிவ் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நேற்று வந்து அனுராக் தாக்கூர் பேசும்போது ராகுல் காந்தி வந்து அவர் வந்து என்ன தான் கம்யூனிட்டி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த அல்வா இது ரிலேட்டடாக அதுக்கான கொடுத்த கவுண்டரும், நாடாளுமன்றத்தில் பேக் டு பிஜேபி வந்து திருப்பி ஃபயர் மோடுக்கு வந்துட்டாங்களா? இல்லை இவங்களுடைய இந்த 2 அனுராக் தாக்கூர் அவருடைய பதிலும் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பதிலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பிஜேபி வந்து பேக் டு ஃபயர் மோட்லாம் கிடையாது, அவங்க எப்பயுமே ஃபயர் மோடு தான். அவங்க வந்து மற்றவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சீட்டு குறைஞ்சிருச்சு, பயந்துருவாங்க, நடுங்கிடுவாங்க, அடுத்தவங்க தயவில் இருப்பாங்க அப்படின்னு. அடுத்தவங்க தயவில் இல்லைன்னு காட்டுறக்காக தான் அந்த கேபினெட்டை அப்படியே ரீஇன்ஸ்டேட் பண்ணார். எந்த கீ போஸ்ட்டும் யாருக்குமே கொடுக்காம, ரயில்வேவோ, ஃபாரின் அஃபேர்ஸோ, ஃபைனான்ஸோ, ஹோம் மினிஸ்ட்ரியோ, எந்த முக்கியமான துறையும் யாருக்கும் கொடுக்காம அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சின்ன சின்ன துறையில் தான் மற்றவங்க கொடுத்தாங்க. அதுவே ஒரு மெசேஜ். ஸோ என் ஆட்கள் நான் அப்படியே வச்சுருப்பேன், நான் உன்னை சேர்க்க மாட்டேன், நீ அங்கே தான் இருக்கணும், நான் அதே பழைய மோடி தாங்கிறதா மெசேஜ். ஸோ பேக் டு ஃபயர் மோட்லாம் கிடையாது, ஆல்வேஸ் ஃபயர் மோடு தான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காங்கிரஸ் ஃபயர் மோடுக்கு வந்துடுறதுக்கு. அதுதான் அவங்க வந்து கொஞ்சம் கச்சப்புச்சன்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சரியாக அதை வந்து லான்ச் பண்ணி அந்த எதிரணியை வந்து திணறடிக்க தெரியாது, அப்படி பண்ணாமல் இருந்தாங்க. இந்த முறை வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எகெயின் என்னுடைய கணக்கில் திரு ராகுல் காந்தியோடைய ஸ்பீச்சையே ஒரு மேடை பேச்சாக இருந்தால் சூப்பர்னு சொல்லுவேன், பார்லிமெண்ட் பேச்சாக இருந்தால் நான் சூப்பர்னு சொல்ல மாட்டேன். பார்லிமெண்ட்டுக்கு வந்து அது கிடைக்காது, நிறைய தவறான தகவல்கள், நிறைய மிஸ்கைடிங் ஃபேக்ட்ஸு, அதெல்லாம் அவருக்குமே தெரியும் அப்படிலாம் பண்ணணும். ஆனால் சும்மா அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு அடிச்சு ரிட்டாரிக்காக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பானி அதானியெல்லாம் வந்து A1 A2ன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் டேட்டாவோட சொன்னாங்க 2.5 மணி நேரம். அதில் வந்து 2013-14 நீங்கள் போட்ட கடைசி பட்ஜெட்டில் என்ன நடந்துச்சு, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றிலையுமே வந்து 25%, 30%, 3 மடங்கு 4 மடங்குன்னு ஒவ்வொன்றிலையுமே growth. ஒவ்வொரு அலோகேஷன்லையும் அவங்க வந்து மன்ரேகா திட்டத்திலேருந்து, விவசாயிகளுக்கானதுலேருந்து, மாணவர்களுக்கானதுலேருந்து, இளைஞர் வேலைவாய்ப்பு எல்லாத்துமே பணவீக்கம் அந்த கடந்த 2004-14 ஆவரேஜ் வந்து 8% இருக்குது. இவங்களோட வந்து 5.7% இருக்குது. அதே மாதிரி அதற்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்ட்டோட இதுவும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க வந்து 5 கொடுத்தாங்க, நீங்கள் வந்து 8 மாற்றி வச்சிங்க அப்படின்ட்டு. ஸோ அது அவங்க 3 something கொடுத்துருந்தாங்க பணவீக்கத்தை வந்து வாஜ்பாய் வெளியே போகும்போது. அந்த மாதிரி வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செயல்படுதுங்கிறத வித் டேட்டா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சர்வேல வந்துக்கூடிய வேலைவாய்ப்பின்மை பற்றி அவங்க யூபியோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீரியடில் வந்து என்ன இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ அலோகேஷனுங்கிறது நம்பர் அது யாரும் மாற்றி சொல்ல முடியாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வேலேருந்து ஆர்பிஐயோடைய எக்ஸ் கவர்னருடைய புக்கை எடுத்து சொல்கிறாங்க. யூபிஏ கவர்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க, நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி மாற்றுங்கன்னு ஆர்பிஐ கவர்னர் எழுதுறாரு. அதெல்லாம் இந்த மாதிரி எங்கேயா பார்க்க முடியுதா? இப்போ அவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி, அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி, அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்து ட்ரை பண்ணவங்க அதை ஃபுல்லாக டேட்டாவோடு எடுத்து சொன்னாங்க. ஆனால் அனுராக் தாக்கூரோ தேஜஸ்வியோ கேட்க வேண்டியதில்லை, அவங்க பேசிக்கலாகவே ஃபயர் பிராண்டு தான். அவங்க வந்து ராத்திரி 12 மணிக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் அவ்வளோ க்ளீனாக கொடுக்கக்கூடியவங்க. அதில் ஏற்கனவே கொடுத்ததான், பட் அவங்க பேக் டு ஃபயர் பிராண்ட் நினைக்கல, ஆல்வேஸ் தே ஆர் இந்த சேம் மூடு தான் நினைக்கிறேன். சார், இப்போது கேரளாவில் வந்து ஒரு கிறிஸ்டின் காலேஜில் வந்து ஒரு செட் ஆஃப் முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக தனியாக ரூம் அலாட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் கல்லூரி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்துலேயே மாஸ்க் இருக்குது, அங்கேயே போயிட்டு பாய்ஸ்லாம் அங்கே தான் போய் ப்ரே பண்ணுறாங்க, அங்கே கேர்ள்ஸுக்கு அலோவ் பண்ணலை, அதுக்காக நாங்கள் இங்கே வந்து தனியாக அவங்களுக்காக ரூம் அலாட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அங்கேயே வந்து காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரூம் அலாட் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரூம் எல்லாம் வந்து அது படிக்கிற இடத்துல எதுக்கு இது மாதிரி தேவையில்லாததெல்லாம் பண்ணுறாங்க, அது மாதிரி அலாட் பண்ண முடியாது. இன்கேஸ் முஸ்லிம்ஸ் அவங்க வந்து அந்த ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கூட நாங்கள் வந்து காலேஜ் சைடு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நான் படித்த காலேஜில் வந்து ஒரு ரூம் அலாட் பண்ணியிருந்திருக்காங்க. அது ஹிந்து காலேஜ் தான். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நமாஸ் ஃப்ரைடே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பசங்களுக்கு வச்சுருப்பாங்க, அவங்க போய் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது எதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூவாக பண்ணுறாங்க ஆகுதுங்கிறது அந்த பிள்ளைகளே இந்த காலேஜ் தான் கேட்கணும். ஆனால் நம்ம அதை டீகோட் பண்ணி பார்ப்போம். நம்ம 2 விஷயம் வந்து நோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னல, ஒன்று, நீங்கள் படித்த ஹிந்து காலேஜில் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ கேரளாவில் பிரச்சனை எந்த காலேஜில்? கிறிஸ்டியன் காலேஜில். சரிங்களா? இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹிந்து காலேஜில் கொடுத்தாங்க, கிறிஸ்டியன் காலேஜில் கொடுக்கல. இது புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொடுத்தாங்க. 2வது, அங்கே வந்து பக்கத்துலேயே 200 மீட்டர்லேயே மசூதி இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்ட். ஸோ அவங்களுக்கு தொழுகை நடத்தணும், அங்கே பண்ணலாம். அங்கே பண்ண மாட்டாங்கன்னா ஏன் பண்ண விட மாட்டாங்கன்னு அவங்க சொல்லணும். சரிங்களா? நாங்கள் வந்து பெண்களை மசூதிக்குள் அனுமதிப்பதில்லை அப்படின்னு அந்த மசூதி சொல்லிச்சுன்னா தே ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஒய். சரிங்களா? அப்போ சபரிமலையில் அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் ஏன் சொல்லி சொன்னாங்களா? சபரிமலை பெண்களுக்கு அனுமதி உண்டு, குறிப்பிட்ட ஏஜில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிடையாது. அப்போ ஏன் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, எங்களுடைய ஆகமும் சாதம் சொன்னாங்க. அதை மாதிரி இவங்க ஏதாவது சொல்லட்டும், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். 2வது, ஒவ்வொரு காலேஜில் இந்த மாதிரி இடம் கொடுக்கணும்னு கிளம்புனோம்னா ஒவ்வொரு மதத்துக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். கிறிஸ்டியன்ஸுக்கு கொடுக்கணும், முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கணும், சீக்கியர் கொடுக்கணும். 4 சீக்கியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யுது? 4 புத்திஸ்ட் இருக்கிறாங்க, 3 ஜெயின்ஸ் இருக்கிறாங்க, என்ன செய்யுது? அப்போ எல்லாத்துக்கும் ப்ரேயரால் கொடுத்தா அப்புறம் ஸ்கூலில் கால் எந்திரிச்சோடனே காலேஜில் வந்து ப்ரேயர் வைக்கிறதுக்கு அர்த்தமே என்ன இருக்குது? அந்த ப்ரேயர் அதுக்கு தானே வைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தனியான பேர் ரைட்டு. வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும்னு சொல்லுது. அப்போ ஒரு வேளை மட்டும் தொழுகினா போதுமா? நீங்கள் 5 வேளை தொழுக வேண்டாமா? நாள்தோறும் தொழுக வேண்டாமா? அப்போ நாள்தோறும் 5 வேளை தொழுகிறதுக்கு வந்து அங்கே கொடுக்கணும். அதானே சொல்லுது இஸ்லாமுடைய தத்துவம். சொல்லுறது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும். அப்போ 5 வேளையில் 3 வேளை குழந்தைங்க வந்து காலேஜில் இருப்பான்னு வச்சுக்கோங்க. 3 வேளைக்கு இடம் கொடுக்குன்னு கேட்டால் அப்போ எங்கால் வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை நாங்கள் பயங்கரமாக பூஜை பண்ணுவோம்னு சொல்லி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு நான் பூஜை பண்ணுவேன், நான் அம்மன் போடுவேன், நான் வந்து வேப்பலை கட்டுன்னு ஒருத்தர் கிளம்புனான்னு நினச்சி எப்படி நீங்கள் தப்பு சொல்லுவீங்க? சொல்லுங்களா? கிறிஸ்துவன்ஸில் அவங்களுக்குள்ள ஒரு 4-5 பிரிவு இருக்குது. அவங்க வந்து நாங்கள் எதாவது கிளம்புனாங்க சனிக்கிழமை, இவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிறாங்க, அவர் வந்து சனிக்கிழமை எங்கள் பெருமாளுக்குன்றாரு, நீங்கள் வந்து எனக்கு பிள்ளையாருக்குன்றீங்க, ஒரு சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமைன்றாரு. இப்படி கிளம்பு நினைச்சுவீங்க, எப்படி மறுப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நமாஸ் செய்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், கொடுத்துருவோம் கட்டாயம். அதில் என்ன ஏன் கொடுக்கூடாங்கிற பேச்சில் தாராளம் கொடுக்கலாம். ஒரு காலேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனால் இன்னொரு காலேஜ் கொடுக்கலாம். அப்போ ஆடி வெள்ளிக்கு அவர் கொடுக்கக்கூடாதா? புரட்டாசி சனிக்கிழமை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணுமா கூடாதா? பதில் சொல்லுங்கள். கொடுக்கணுமா கூடாதா? கூடாதுன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. யுவர் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன், தப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம யாரும் போய் கேட்க மாட்டாங்க. நீ கேட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்கங்கிறது ஓகே. கேட்டாங்கன்னு நமாஸ் பண்ணுறது கேட்குறதுக்கு உரிமை இருந்தால் ஆடி வெள்ளிக்கும் புரட்டாசி சனிக்கும் கேட்குற உரிமை இருக்குதா இல்லையா? நான் வந்து வியாழக்கிழமை நான் வந்து சாய்பாபாக்கு நான் வந்து பஜன் பண்ண கேட்க உரிமை இருக்குதா இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். போல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கர்நாடகாவில் புர்கா போகிறது உண்டா இல்லையாங்கிற இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஒட்டுமொத்த கர்நாடகாலையும் எங்கேயுமே பர்காவுக்கு தடை கிடையாது. ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சுட்டு ஸ்கூல் கேம்பஸுக்கு உள்ள தடை, அது வெளியவே அங்கே தடை கிடையாது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து தடை பண்ணுறாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? யூகே பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட 18 நாடுகளில் பொது வழியில் பர்கானிற்கு தடை. அதில் பாதி நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். புரியுதுங்களா? அப்போ இஸ்லாமிய நாடுகள்லேயே பொது வழியில் பர்தானிய தடைன்னு வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் இது எப்படி நீங்கள் சொல்வீங்க? இத்தனைக்கு இங்கே பொது வழியில் தடை கிடையாது கர்நாடகாவில். ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே அந்த பிள்ளைகள் வந்து மொத்தமாக அப்படி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சில பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருப்பாங்க. அவனால் டவுசர் போட்டு வந்தால் அவங்களாம் அசிங்கமாக இருக்கும். வேட்டி கட்டிட்டு வருவாங்க, பேண்ட் போட்டு வருவாங்க, உள்ளே வந்து அவுத்துட்டு டவுசர் போட்டு உட்காந்துக்குவாங்க. அது மாதிரி பர்தா போட்டு வரலாம், வந்துட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், அவங்களோட பிள்ளைங்க தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை மாதிரி இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அலாட் பண்ண கிளம்புனா ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை. நான் ஏன் கொடுக்குறாங்க கொடுக்கூடாங்க இடத்துக்கு நான் போக மாட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? கொடுக்கலன்னு சொன்னால் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தெம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நாளைக்கு உங்கள் நிறுவனத்தில் என்ன செய்வீங்க? ஒவ்வொருத்தரும் எனக்கு பூஜை பண்ணு கிளம்புனா ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் எல்லாருக்கும் பூஜை பண்ண அவங்களுக்கு பூஜை பண்ணி அப்புறம் வேலை எப்போ நடக்கும்? இப்போ சரி, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கதை நம்ம பார்க்குறோம். அதுவும் இப்போது மோடி கவர்மெண்ட் 3rd டைம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடந்துகிட்ருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி காஷ்மீர்லேயும் நிறைய தாக்குதல்கள் நடக்குது. இதுக்கு ஏதாவது வெளிநாட்டு சதி எதுவும் இருக்க காரணமாக இருக்கும்? அதான் ஈஸியான பதில், ஆமான்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். பட் இப்போ காஷ்மீர் தாக்குதல் வேறு, ரயில்வே விபத்துகள் வேறு. காஷ்மீர் தாக்குதலில் கன்ஃபார்மாக வெளிநாட்டு கை இருக்குது, குழப்பமே இல்லை. அது யார் கைங்களையும் நம்ம குழப்பம் கிடையாது. அவங்க வந்து அன்றாட செஞ்சுட்ருக்குறாங்க. ஒன்று அவங்களே ஆள் அனுப்புகிறாங்க, இல்லாட்டி இங்கே இருக்கிற ஆள்களை தூண்டி விடுறாங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த கவர்மெண்ட்டுடைய நம்பர்ஸில் கொஞ்சம் ஒரு குறைவு வந்த உடனே அவங்களுக்குலாம் ஒரு துணிச்சல் வருது. அப்போ எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறத பார்த்து ஒரு பலவீனமான கவர்மெண்ட்டோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அதுதான் இந்த செகண்ட் எழுச்சிக்கான ஒரு காரணமாக இருக்குது. அதையும் சரி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த குழப்பம் இல்லை. இந்த ரயில் விபத்துகள் வந்து அலட்சியம் தான் நான் நினைக்கிறேன். இன்னமும் அதில் வந்து ஒரு சதி இருக்குது. இந்த மாதிரி தொடர் விபத்துகளுக்கு பின்னணியில் வந்து ஒரு சதி இருக்குதுன்னு இன்றைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்டே சொல்ல. அப்போ நான் சொல்கிறதுக்கு எனக்கு அந்த எந்த இன்புட்டும் கிடையாது. அரசாங்கமே அப்படி ஒரு பாரு போல. ஆனால் அதிகாரிகள், தொழிலாளர்கள், வேலை பார்க்கிறவர்கள், டெக்னாலஜி, அதை ஒருங்கிணைக்கிற தன்மை, அதில் ஒரு சுணக்கம் இருக்கிறதா நான் உணர்றேன். இவ்வளோ விபத்து நடக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து இது கடந்த முறைகளோட இந்த முறை வந்து கூடையா குறையாங்கிற டேட்டா இல்லை. நம்ம அது உங்கள்கிட்டையும் இல்லை, என்கிட்ட இல்லை இப்போ பேசும்போது. ஸோ அது வந்து அதிகரிச்சுட்டே இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்படி கொலைகளுக்கு சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் கொலைகள் அதிகரிச்சிருக்காங்கன்னா ஒரு நம்பர் வரலாம். 2021 வரைக்கும் இவ்வளோ கொலை நடந்துச்சு, இப்போ இவ்வளோ தான் கொலை, ஒரு கம்மியான நம்பர் வரலாம். ஆனால் கொலை நடந்தான்னு சொல்லணும் போது கொலை ஏற்க முடியாதுன்னு சொல்லணும். அதுபோல் காங்கிரஸ் பீரியடோட கம்மியான விபத்து நடந்திருந்தால் கூட நான் ஏற்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதோட கம்மின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறது நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய செயல்பாடெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அது வந்து அவர் சரியாக செயல்பட்டுருக்கணும், இன்னும் பெட்டராக செயல்படணும்னு பார்க்குறேன். ஏன்னா ஒடிசா விபத்து வந்த பிறகே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அது வந்து வழக்கமான விபத்துலாம் நம்ம தவிர்த்துட்டு போக முடியாதுங்கிற ஒரு என்ன வந்துருச்சு. அதுக்கப்புறமும் இவ்வளோ விபத்தில் நடக்கும் அப்படின்னா அது வந்து ஏற்க முடியாது. தடம் பொருளுதுன்னு ஒவ்வொரு தடம் 2 பேர் 4 பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்களா, ஒரு 4 பேர் கை உடையும், கால் உடையும், 4 பேர் வந்துருப்பாங்க. அப்படி நம்ம போக முடியாதுல்ல. அப்படி இயற்கை மரணங்களே தள்ளி போடுறதுக்கான முயற்சிகளை நாடும் உலகம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரியான அரசாங்கத்தோட விபத்துகளில் ஒரு மரணம் நடக்கும்னா அது ஏற்கவே முடியாது. ரயில் விபத்துகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து கட்டாயம் ஏற்க முடியாது. எப்படி மணிப்பூர் கலவரத்தில் அந்த மாநில முதலமைச்சர் வந்து ரொம்ப சீரியஸாக செயல்படணும், தேவைப்பட்ட அவர் மாற்றணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லையோ, அதுபோல் ரயில் விஷயத்தில் அவர் வந்து தீவிரமாக செயல்படணும். என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். மீண்டும் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில். அப்போ அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே பழியாக கிடந்தாலும் தப்பு இல்லை நான் சொல்லுவேன். ஹி ஹேஸ் டு எராடிகேட் ரிமூவ் திஸ் எரர்ஸ். அது வந்து கிரைமான்னு தெரியல, பட் எரர் நான் பார்க்குறேன். பட் வந்து இட் காஸ்ட் மச். இது வந்து பெரிய உயிர்களை காவாங்கிறத வந்து சாதாரண எரர் நம்ம விட்டு போக முடியாது. அதை தீர்த்தே ஆகணும், சரி பண்ணி ஆகணும் நோக்கம். அதில் எந்த செகண்ட் தாட்டுமே கிடையாது. தென் யா நீங்க மணிப்பூர் விஷயம் சொல்லணும் தான் ஞாபகம் வருது. லைக் மணிப்பூர் சிஎம் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இப்போதான் வந்து பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மீட்டிங் பிறகு பெருசாக எந்த ரியாக்ஷன்ஸுமே எதுவுமே வெளியில் தெரியல. இன்னொன்று வந்து மணிப்பூரோட எம்பி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரே ஒரு ஆள் சிஎம் கூட நீங்கள் மாற்ற மாட்டேன்றீங்க, அந்த ஒரு பேசிக் நடவடிக்கை கூட நீங்கள் மணிப்பூர் விஷயத்தில் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன கன்சர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மணிப்பூர் விஷயத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எதர்ச்சிக்காக தான் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களா? மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் நீங்கள் கோக்கவே முடியாது. அவர் பிஜேபிக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர முடியாது. புரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அது கொடுக்குது. வடகிழக்கு மாநிலங்கிறனால எனார்மஸ் ராணுவத்தை அனுப்பி தான் இருக்குது. ஆனால் முடிவெடுக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் தேர்தலில் மத்திய போலீஸ் படையெல்லாம் போய் நின்றுச்சு. ஆனால் மத்திய போலீஸ் படை என்ன சொல்கிறாங்க, எங்களை லோக்கல் எஸ்பி எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் நாங்கள் போவோம், நாங்கள் தனியாக போகிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க தான் எங்களை வந்து போடணும், நீங்கள் வந்து அந்த பூத்தில் இல்லைங்க. அவங்க எந்த பூத்தில் சொல்கிறாங்களோ அந்த பூத்து. அப்போ எது வந்து சென்சேஷனல் பூத்து, எது சென்சிட்டிவ் பூத்துன்னு அவங்க தான் சொல்லணும். அதை மாதிரி ராணுவம் இங்கேருந்து அங்கே போயிருக்கு, அங்கே பட் லோக்கல் போலீஸ் தான் அங்கே சொல்லணும். ஸோ நான் அந்த முதலமைச்சர் அந்த ஆட்சி நான் பார்க்குறேன் தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் பிஜேபி, ரைட்? ஓகே. ஒன்று. ரெண்டாவது, முதலமைச்சரை மாற்றுன்னு நான் சொல்லிடுவேன், நாடே சொல்லும், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் மாத்திர உள்ள கான்சிக்வன்சஸை நீங்கள் பார்க்கணும். இது வந்து இந்த பிரச்சனை, இந்த குக்கி அண்ட் மெய்ட்டிக்கான அந்த பிரச்சனையே கோர்ட் ஆர்டர்னால் ஏற்பட்ட விஷயம். நீங்கள் பங்களாதேஷில் இப்போ ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலவரம் பார்த்துருப்பீங்க, நம்ம மாணவர்கள் அங்கே வந்தாங்க, அதுவும் கோர்ட் ஆர்டர்னால் வந்த பிரச்சனை, அவங்க அரசாங்கத்தோட முடிவில். ஸோ சம்டைம்ஸ் கோர்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கொடுக்கும்போது அது அரசாங்கத்துடைய முழு கட்டுப்பாட்டில் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ அது வந்து பயங்கரமாக ஒரு செக்ட் வைஸாக ரொம்ப 2 இனக்குழுக்களுக்கு இடையில் ஒரு பெருசாக போகும்போது இவர் ஒரு இனக்குழுவை சேர்ந்தவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ அவரை காலி பண்ணால் திருப்பி அது இன்னும் ட்ரிகர் ஆகலாம், சொல்ல போகிறீங்களா? அப்போ அவருடைய இனக்குழுலே வேற ஒருத்தர் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஒரு ஆள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் பிஜேபியில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒன்று அந்த குழுவில் யாரும் இல்லை, இல்லாட்டி அந்த குழுவில் இவருடைய கெப்பாசிட்டியில் யாரும் இல்லை, நாளைக்கு வேறு யாராக போட்டால் அது உள்ளதும் கெட்டு போயிடும், இப்படி இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இவரை மாற்றுன்னு நம்ம சொல்கிறோம், இவரை மாற்றி இன்னும் மோசமாக இருந்துச்சுன்னா இதுக்கு அவரே பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? அது 100 பேர் இறந்த பிறகா? ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனை நான் வந்து அவர்கள் செயல்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதும் செயல்படலை அப்படிங்கிறதும் அந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்குங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு. அதனால் ஆனால் அதற்கான ரெமிடி என்னங்கிறத 15 விதமாக யோசிக்கணும். அதை நான் இங்கே உட்காந்து சொல்கிற மாதிரி ஓகே ஒரு சிஎம் மாத்திரம் என்ன பிரச்சனைன்னு அந்த காங்கிரஸ் எம்பி கேட்டது போல், மணிப்பூர் எம்பி கேட்டது போல் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை.
ஒரு ஆளை தானே மாற்றிட்டு போங்களேன் அப்படின்னா அவங்க காங்கிரஸ் கட்சியில் பிஜேபி விமர்சனம் பண்ணுறாங்களே 13 தடவை லான்ச் பண்ணீங்க ராகுல் காந்தியை, ஒரு தடவை உருப்படியான லான்ச் இல்லை அப்படின்னா அப்போ ஒரு ராகுல் காந்தியை மாற்றுக்கன்னு நீ சொல்லிட்டு போவ. எனக்கு ராகுல் காந்திக்கு இணையான இன்னொரு டால் லீடர் இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்ல. திரு சிதம்பரம் போனால் நார்த் ஈஸ்ட்டில் தெரியாதும்பாங்க, பவார் வந்தால் பவார் அங்கே இருக்கிறாரு, கர்கே வந்தால் நார்த்தில் தெரியாதும்பாங்க. அப்போ எனக்கு ஒரு லீடர் வேணும்ல. அப்போ நம்ம சொல்லலாம் ஒருத்தர் தானே மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. அது உங்களுக்கு அவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அது ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட்டுங்கிறதுல எனக்கு எந்த செகண்ட் தாட்டும். ஐ ஹவ் ரெஜிஸ்டர்ட் மெனி டைம்ஸ். டன். நன்றி நண்பர்களே. நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள், அதுக்கான தேடுதல் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது ஒரு நன்றி.